ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் தான் வந்து பார்த்தேன். அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புடவை ஓர் அடிக்கிறது வந்து இப்போ புது மெத்தடில் வந்து அடிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து முந்தானி சைடு வந்து எடுத்துக்கலாம். ஓர் அடிப்போம் இல்லைங்களா, எப்பயும் ஓர் அடிக்கிற பக்கம் எடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மேல் பக்கம், அதாவது நமக்கு அந்த ஜரி இதெல்லாம் வரும் இல்லைங்களா, மேல் பக்கம், அந்த மேல் பக்கத்தில் ஃபஸ்ட்டு அந்த கார்னர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முக்கோணம் சைஸில் நம்ம வந்து போடுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முக்கோணம் வந்து போட்டதுக்கு அப்புறமேலு ஒரு இன்ச் கூட தேவையில்லை, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம வந்து துணி வந்து விடணும். ஏன்னா வந்து இதை அப்படியே நம்ம திருப்பி மடித்து பிசுறு வராமல் எப்பயும் போல் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து அந்த முக்கோணம் வந்து ஒரே ஷேப்பாக நமக்கு வந்து வர மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து அந்த துணியை வந்து அதே அளவில் ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுட்டு, அந்த அளவுலேயே வந்து அந்த கிளாத்தை மடிச்சுட்டு, அந்த முக்கோணமும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சின்னதாகவும் போடாமல், ரொம்ப பெருசாகவும் போடாமல், ரொம்ப அகலமாகவும் போடாமல், கரெக்டான ஒரு சைஸில் ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கூட வச்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ அளவுக்கு தேவையில்லை. நம்ம அந்தளவுக்கு பார்த்து பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு முக்கோணமுமே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். நம்ம வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக போடுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் முன்ன பின்னவும் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. இது சும்மா வந்து அப்படியே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நம்ம ஜரி வர பக்கம் நல்ல பக்கத்தில் புடவைக்கு ஓர் அடிக்கிறதுக்கு எப்பயுமே அந்த முந்தி சைடு உள் பக்கமாக திருப்பி வச்சு நம்ம வந்து ஓர் அடிப்போம். அப்படி அடிக்காமல் இப்போ ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத்தை நான் இந்த மாதிரி மடிச்சிருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச் அளவில் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி முக்கோணம் போட்டிருக்கிறோம். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் டு அரை இன்ச்சில் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் மீதி துணி இருக்குது. அந்த துணியை மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து பொறுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் முக்கோணம் போட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், ஓரளவுக்கு வந்து முக்கோணம் வந்து போட்டாச்சு. நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக வந்து வந்திருந்தது. நம்ம எப்பயுமே நார்மலாக வந்து முந்தானி ஓர் அடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து குஞ்சம் எல்லாமே வந்து ரெடிமேடாக அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இதுவுமே வந்து டசல்ஸ் எல்லாமே வந்து இப்போல்லாம் இதில் வந்து வச்சு கொடுக்குறாங்க நம்ம எடுக்கிற சாரியில். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாரியிலேயே இருக்கிற கிளாத்தை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா வந்து இது நாள் வரை யாருமே இது வந்து ட்ரை பண்ணவே இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் வந்து இருக்குது. இப்போ லாஸ்ட் எண்டு வரையுமே நான் வந்து முக்கோணம் போட்டு எடுத்துட்டேன். லாஸ்ட்டு முக்கோணத்தையும் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம தையல் வந்து ஒரு மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து முக்கோணம் போட்டது போக மீதி வந்து நமக்கு இந்த சைடில் வந்து ஒரு முக்கோணமும் ஆப்போசிட் சைடில் ஒரு முக்கோணம் மாதிரியும் வரும். ஏன்னா இப்படி மேலே கொண்டு போய் நம்ம ஜிக்ஸாக் மாதிரி தானே போட்டோம். அப்படி போடுறப்ப இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத கிளாத்தெல்லாம் அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னர் வர இடத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து சின்னதாக நல்லா வந்து கட் கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து திருப்புறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக துணி வந்து உள்ளார இருந்தது அப்படின்னா நமக்கு அது திருப்புறதுக்கு நல்ல ஒரு ஈஸியாகவே இருக்காது. அதோட ஃபினிஷிங்கும் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்காது. அதனால வந்து பொறுமையாக நீங்கள் அந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னரில் சின்னதாக வந்து ஒரு கட் கொடுத்து எடுத்துருங்க. நமக்கு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லா இடத்துலையுமே நான் கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுறேன். விட்டதுக்கப்புறமேலே இதை நம்ம அப்படியே வந்து திருப்ப போகிறோம். திருப்பிட்டு ஒரு நீடில் வச்சுட்டு அந்த நீடில் நம்ம வந்து இந்த முக்கோணத்தை எல்லாமே வந்து அப்படியே எடுத்து விட்டுடலாம். நம்ம கையிலேயே வந்து திருப்பி விட்டுட்டு எடுக்கலாம். இருந்தாலும் அந்த கார்னர் வர இடத்துல எல்லாமே நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு அழகாக வந்து திரும்பி வந்து வராது. அதனால வந்து நீங்கள்
ஒரு நீடில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கார்னர்ல எல்லாமே எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும். இப்ப பாருங்க, நான் அந்த மேல் பக்கத்துல இருந்து இப்படி திருப்பும்போது, நமக்கு வந்து இப்படி வந்து அந்த பிசிறு வந்து உள் பக்கமா போயிருது. நம்ம ஓரடிக்கிற பக்கம் வந்து போயிருது. இப்ப நம்ம ஒவ்வொரு முக்கோணத்தையும் வந்து கரெக்ட்டா இந்த மாரி எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு நீடில் வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம். லைட்டா நம்ம இந்த மாரி வந்து போட்டாலே வந்து போதும். நமக்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து திரும்பிக்கும். நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ராவா உள்ளார வந்து கட் பண்றதுல தான் வந்து நமக்கு வந்து அது கரெக்ட்டா திரும்புறதுல இருக்குது. நான் வந்து தையல் பிரிக்கிற ஊசி வச்சு இந்த மாரி கார்னர்ல எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுர்றேன். எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம். நமக்கு வந்து ஸ்டிஃப்பாவும் அ அது கொஞ்சம் நல்லா வந்து வளையாம நேரா வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கொஞ்சம் வந்து அந்த கார்னர் எல்லாமே திருப்பியும் வந்து உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அத வந்து எல்லாத்தையும் நீட்டா எடுத்து விட்டுட்டு, நம்ம வந்து தையல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்ப இந்த மாரி நம்ம யாருக்காவது கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ பிரைஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ₹50 வாங்கலாம் அப்படின்னு வந்து நெனைக்கிறேன். அதுக்கு மேல வாங்கலாமா இல்லையா அப்படின்னு வந்து தெரியல. நம்மளோட ஒர்க்க பொறுத்து தான். இப்ப நார்மலா நம்ம வந்து ஒரு பக்கம் முந்தானி அடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப இப்ப ₹20 வந்து வாங்கிட்டுருந்தேன். இப்ப தான் வந்து ₹30 வந்து வாங்குறேன். இப்ப நம்ம இந்த மாரி வந்து ஸ்டிச் பண்றதுக்கு அப்படியே நமக்கு வந்து டபுள் மடங்கு வந்து ஆகும் டைமிங்கு. அப்ப நம்ம ஒரு 60யாவது வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த கார்னர்லயும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு தையல் போடும்போது பாருங்க, நம்ம போடுறதுக்கு முன்னாடி அந்த முக்கோணம் ஷேப் வந்து எப்படி இருக்கு, தையல் போட்டதுக்கு அப்புறமேலு எப்படி இருக்கு அப்படின்னு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்ல வந்து வந்திருக்கு. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வேஸ்ட் கிளாத்ல நான் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கரெக்ட்டா வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வந்து நான் உங்களோட வந்து இத ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாரி புதுசா ட்ரை பண்றீங்க அப்படின்னா, எதுக்கும் ஒரு கிளாத்ல வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு, அது சரியா வருதா? உங்களுக்கு அந்த ஷேப் எடுக்கிறதுக்கு கரெக்ட்டா வருதா? டிஸ்டன்ஸ் கரெக்ட்டா வருதா? அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமே நீங்க வந்து கஸ்டமர் சாரி ஆகட்டும், உங்களோட சாரி ஆகட்டும், எதுல வேணாலும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு புதுசா ஒரு விஷயத்த பழகுறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு தடவையாவது நம்ம ட்ரையல் பார்த்துக்கிறது வந்து பரவாயில்ல. இப்ப இந்த கார்னர் பூராமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்ப பாருங்க, நம்ம வந்து தையல் போட்டங்காட்டி, அந்த முக்கோணம்லாம் பார்க்கறக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதுல நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்றதுனாலும் பண்ணலாம். இத இன்னும் கொஞ்சம் கிராண்டா மாத்துற மாரி இருக்குது அப்படின்னா, இல்ல நம்ம இதுலயே வந்து டசல்ஸ் மாரி குடுக்குறோம் அப்படின்னாலும் வந்து குடுக்கலாம். அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு அந்த ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு இது மாரி, இந்த குஞ்சம் மாரி தொங்குற மாரி வச்சோம் அப்படின்னாலுமே வந்து பார்க்கறதுக்கு இன்னுமே வந்து ஒரு கிராண்டான லுக்ல இருக்கும். இப்ப பாருங்க, இது ஃபுல்லாவே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத அப்படியே பேக் சைடு திருப்பி நம்ம எப்பயும் போல பிசிறு தெரியாத மாரி மடிச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாரி வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். ரொம்ப வந்து அழகாவும் வந்து இத வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நெறைய அந்த குஞ்சத்துக்கு டெக்கரேட் பண்றதுக்கு, இந்த முந்தானியில டெக்கரேட் பண்றதுக்கு நெறைய விதம் இருக்குது. அப்படி இருந்தும் இதுவும் வந்து ஒரு புது மாடல்ல நம்ம இருக்கிற கிளாத்த வச்சே வந்து எப்படி டெக்கரேட் பண்றது அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப அழகா வந்து வந்திருக்குது. இப்ப பாருங்க, இத நம்ம அப்படியே இந்த பின்னாடி இருக்கிற கிளாத்த மட்டும் ஒரு மடி அப்படியே லைட்டா நான் மடிச்சு ஒரு தையல் மட்டும் போட்டு விட்டுர்றேன். இப்படி போட்டு விடுறப்ப நமக்கு வந்து அந்த பிசுறுமே வந்து பேக் சைட்ல வந்து வரவே வராது. ஒரு நீட்டான ஃபினிஷிங்ல இருக்கும். நமக்கு அந்த இடத்துல வந்து அந்த கிளாத் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த இடம் மட்டும் வந்து லைட்டா சுருக்கம் வந்து வரலாம் பேக் சைட்ல. ஆனா வந்து அந்த துணி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வர மாரி அந்த மாரி கூட இருக்கலாம். ஆனா வந்து மத்தபடி வந்து நீங்க கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நீட்டா வந்துரும். பேக் சைடு மட்டும் தான் வந்து அப்டி வரும். ஃப்ரண்ட் சைட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்லயே வந்து வந்துருச்சு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் 2வது டைம் வந்து ட்ரை பண்றேன் அப்படிங்கிறனால, முதல் டைம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் சுமாரான ஃபினிஷிங்ல தான் வந்து வந்திருந்தது. இது 2வது டைம் வந்து ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறனால, அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வந்து கரெக்ட்டா வந்து போட வரல. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஷேப்ல வந்து போட்டுட்டேன். இப்ப பாருங்க ஃபைனலா வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. பார்க்கறக்கு ரொம்ப அழகா வந்து இருக்குது. இதே மாரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து அந்த முக்கோணம் எல்லாம் ஒரே ஷேப்பாக வந்து வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.